பிரபல யூடியூபர் வாய்ஸ் ஆஃப் அனசன் வாழைச்சேனை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இசாரா சிவந்தியினுடைய தாயார் சிறைச்சாலையிலே உயிரிழந்திருக்கிறார். கதறி அழுத சிவந்தி அது தொடர்பான காணொலிகளும், யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்பட்ட சிவந்தி அது தொடர்பான காணொலிகளை தான் இன்றைய காணொலிகளில் பார்வையிடப்படுகிறீர்கள். காண்டிபன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். இன்றைய தினம் தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் பேசும் மக்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். பல கொலை வழக்குடன் தொடர்புபட்டவராக கருதப்படும் கனேமுல்ல சஞ்சீவவை புதுப்படை நீதிமன்றத்திற்கு போலீசார் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்படும் போது பாதாள உலகக்குழுவினுடைய தலைவர் கெஹல் பத்மனுடைய வேண்டுகோளிற்கு அமைவாக சமிந்து டில்சானும் இசாரா சிவந்தி இணைந்து பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி படுகொலை செய்தார்கள் கனேமுல்ல சஞ்சீவவை. அந்த காணொலிகளை நாங்கள் முதல் காணொலியில பதிவிட்டிருக்கின்றோம். கனேமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலையை தொடர்ந்து இசாரா சிவந்தியை போலீசார் தேடித்திருந்தார்கள். ஆனால் போலீசாரிடம் அகப்படாமல் இசாரா சிவந்தி இந்தியா சென்று இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு சென்றிருக்கின்றார். நேபாளத்திலே கைது செய்யப்பட்ட இசாரா சிவந்தியை கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது அவர் கிளிநொச்சி அம்பாள்குள பகுதியிலே குறிப்பிட்ட காலம் தங்கியிருந்ததாகவும் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு அவர் பயணம் செய்து யாழ்ப்பாணத்தில் இருந்துதான இந்தியாவிற்கு பயணம் செய்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவாவை இன்றைய தினம் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். கிளிநொச்சி பகுதியிலே அவ தங்கியிருந்த பகுதிகள் எல்லாம் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். இதனால் கிளிநொச்சியிலே அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் ஒரு ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் தற்போது கொழும்பிற்கு மீண்டும் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். கெஹல் பத்மனுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக கனேமுல்ல சஞ்சீவை படுகொலை செய்த இசாரா சிவந்தியின் சமிந்து டில்சானும் போலீசாரிடம் அகப்படாமல் ஒளித்தொழித்து திரியும் போது போலீசார் சமிந்து டில்சானை புத்தளம் பாலாவியை வைத்து கைது செய்தார்கள். ஆனால் இசாரா சிவந்தி அகப்படாமல் ஒளித்தொழித்து இருந்தார். பின்னர் அவர் கிளிநொச்சி பகுதிக்கெல்லாம் வருகை தந்து கிளிநொச்சி பகுதியிலும் குறிப்பிட்ட காலத்திலே தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் போலீசார் என்ன செய்திருக்கிறார்னா, இசாரா சிவந்தி அகப்படாமல் காணாமல் இருக்கிறதை அறிந்து இசாரா சிவந்தியினுடைய தாயாரை கைது செய்திருக்கிறார்கள். தாயாரையும் அத்துடன் அவருடைய இசாரா சிவந்தியினுடைய தம்பியையும் கைது செய்திருக்கிறார்கள். இதனால் இசாரா சிவந்தியினுடைய தாயாரும் அவருடைய தம்பியாரும் 8 மாதமாக சிறைச்சாலையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். பின்னர் இசாரா சிவந்தியினுடைய தாயாரானவர் ஒருவித நோயால் அவர் இன்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக தற்போது கிடைத்த செய்தியானது தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இசாரா சிவந்தி கண்ணீர் வடித்து அழுவதாகவும் தற்போது கூறப்படுகின்றது. இசாரா சிவந்தி கைது செய்யப்பட்ட பின்னர் இசாரா சிவந்தியின் தம்பியானவர் தற்போது உயர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு இசாரா சிவந்தியினுடைய தம்பியை தவிர அவருக்கு இந்த கொலை வழக்கிலே தொடர்பு இல்லாதபடியால் இசாரா சிவந்தியினுடைய தம்பியினை நீதிமன்றம் இன்றைய தினம் விடுதலை செய்திருக்கின்றது. வாய்ஸ் ஆஃப் அனசன் என்றால் பிரபல உதவி திட்டங்கள், அதாவது கிருஷ்ணா யாழ்ப்பாணத்திலே கிருஷ்ணா எவ்வாறு பல உதவி திட்டம் செய்திருக்கிறாரோ அதே போன்று வாய்ஸ் ஆஃப் அனசனும் பல உதவி திட்டங்கள் செய்திருக்கிறார். கிருஷ்ணாவும் வாய்ஸ் ஆஃப் அனசனும் இணைந்து பல உதவி திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். 19ஆம் தேதி வாய்ஸ் ஆஃப் அனசன் தனது நண்பர்களுடன் நுவரேலியா நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது வாழைச்சேனை பகுதியிலே ஒரு டாடா வாகனம் ஒரு வீதி விபத்து ஒன்று இடம்பெறுகின்றது. அந்த வீதி விபத்திலே அனுராதபுரத்தை சேர்ந்த ஒருவர் அந்த விபத்திலே சிக்கொண்டிருக்கின்றார். அந்த வீதி விபத்திலே சிக்குண்ட அந்த அனுராதபுரத்தை சேர்ந்த நபர் தலையிலே அடிகாயங்களுடன் மற்றும் அவருடைய மூக்கினால் இரத்தங்கள் எல்லாம் வர தொடங்கி இருக்கின்றது. அதனை அவதானித்த அனுசன் மற்றவர்கள் போல் கடந்து செல்லாமல் அவருடைய நிலைமையை அறிந்து உடனே அவரை தூக்கி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி வாழைச்சேனை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். அந்த நோயாளி பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அவரை உடனடியாக பார்வையிடுமாறு வைத்தியரிடம் கூறியிருக்கிறார்கள். வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள், நாங்கள் சும்மாவா இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். சும்மாவா இருக்கிறோம் என்று சொல்லி அதிலிருந்துதான் அந்த அவர்களுக்கு இடையிலே ஒரு வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நபரை வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் நுவரேலியாவிற்கு சென்றிருக்கிறார். நுவரேலியாவில் வைத்துதான் அவருக்கு திடீரென ஒரு அழைப்பு வந்திருக்கின்றது. இவ்வாறு நீங்கள் இப்படி வாழைச்சேனை போலீஸ் வைத்தியசாலையிலே இந்த
வைத்தியர்களை கடமை செய்வதற்கு மிக இடையூறாக இருந்திருக்கிறீர்கள் என ஒரு குற்றம் சாட்டி அவரை வாழைச்சேனை போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைத்து தற்போது வாழைச்சேனை நீதிமன்றத்துக்கு முன்னிலையாகி தற்போது நீதிமன்றத்தின் தரப்பிலே இருக்கிறார். அவர் இன்றைய தினம் விடுதலை செய்யப்படுவாரா இல்லது மீண்டும் சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்படுவாரா என்பது அடுத்தடுத்து வரும் காணொலிகளில் நாங்கள் பதிவிட காத்திருக்கின்றோம். நீதி விபத்துகளில் காயப்படும் நபர்களை மக்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவரை கொண்டு செல்வதால் போலீஸ் செல்ல வேண்டும் மற்றும் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும், அவ்வாறு பல வழக்குகளுக்கு ஈடுபட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வீதி விபத்துகளிலே நடைபெறும் போது மக்கள் அதனை கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது எமது மக்களே என்பதை கூறிக்கொண்டு அந்த வாய்ஸ் ஆஃப் அனுசன் அப்படி இந்த அனைவரும் செல்வது போல செல்லாமல் அந்த காயப்பட்ட நபரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று பல அந்த வைத்தியருடன் உடன்பட்டு அவருக்கு உயிரை காப்பாற்றுவதற்காக பல உதவிகளை செய்திருக்கின்றார். அவரை இன்றைய தினம் கைது செய்து நீதிமன்றத்திற்கு முன்னிலையாக்கியிருக்கிறார்கள். இதனால் பாதிக்கப்பட்டது அந்த நல்ல மனிதர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த வாழைச்சேனை பகுதியிலே பார்த்தீங்கன்னா அவர் பல உதவி திட்டங்களை செய்திருக்கிறார். அத்துடன் கிருஷ்ணாவும் மற்றும் வாய்ஸ் ஆஃப் அனுசோசனம் இணைந்து பல உதவி திட்டங்களை சேர்ந்து செய்திருக்கிறார்கள். அவ்வாறு பல உதவி திட்டங்கள் செய்த நல்ல மனிதர் அவருக்கு இன்றைய தினம் ஒரு சிறைச்சாலை செல்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையானது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது. மிகவும் ஒரு வருந்தக்கூடிய ஒரு விடயமாக காணப்பட்டு கொண்டிருந்தது. அவர் நல்ல மனிதர், நல்ல பல உதவி திட்டங்கள் செய்த பல மக்களை வாழ வைத்திருக்கின்றார். அவர் பல காணொலிகள் ஏழைகள் மற்றும் வயோதிபர்கள் கண்டறியாதவர்கள் அவர்களுக்கெல்லாம் சென்று காணொலிகளை பதிவிட்டு வெளிநாடுகளிலிருந்து பல உதவி திட்டங்களை பல வீட்டு திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறார். அவ்வாறு நல்ல மனிதருக்கு இன்றைய தினம் ஒரு கைதானது இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இன்றைய தினம் அவரை பிணையிலே எடுப்பதற்கு அவருடைய குடும்பம் அவருடைய நண்பர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் பிணை கிடைக்குமா என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அவர் பிணையிலே விடுதலை செய்ய வேண்டும், விடுதலை செய்து அவருடைய குடும்பத்துடன் இணைந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. வாய்ஸ் ஆஃப் அனுசனுடைய அந்த காணொலிகளை நீங்கள் பார்வையிட்டிருப்பீர்கள். வாய்ஸ் ஆஃப் அனுசனுடைய விடுதலை, வாய்ஸ் ஆஃப் அனுசனுடைய கைது தொடர்பான ஒரு விளக்கமான காணொலிகளை நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம். இன்றைய தினம் தீபாவளி திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் பேசும் மக்களும் நல்ல சந்தோஷமாகவும் அவர்களுடைய வாழ்விலே நல்ல தீபத்தை போல அவருடைய வாழ்க்கையிலே நல்ல ஒளிமயமான ஒரு வாழ்க்கை பெற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வெடிகளை கொளுத்தி கவனமாக வெடிகளை கொளுத்தி தீப திருநாள் தீபாவளியை கொண்டாட வேண்டும் என கூறிக்கொண்டு காண்டிபன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பதனால் கீழே இருக்கின்ற அந்த சப்ஸ்கிரைப் என்ற பட்டனுக்கு நீங்கள் கிளிக் கொடுத்து அந்த பெல் பட்டனை நீங்கள் அமர்த்தி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.